الحمد لله رب العالمين نحمده ونصلي ونسلم على محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரையும் சொரிந்தல்வானாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இவ்வுலகத்தில் வாழும்போது எவைகளெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் வெற்றி விமோசனம் இருக்கிறது என்று அருள் மறையும் நபிமொழியும் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறதோ அவைகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியாகும். எவைகளெல்லாம் விட்டு தூரமாகி ஒதுங்கி விலகி நடக்குமாறு அல் குர்ஆனும் நபிமொழியும் எச்சரிக்கை விட்டிருக்கிறதோ அவைகளை விட்டும் தவிர்த்து நடக்குமாறு முதல் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று ஹிஜ்ரி 1446 பிறை 12 ரமலானுடைய மாதத்தில் நாம் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்ட இறையச்சம், பயபக்தி, தக்வா என்ற பயிற்சியோடு அமல் இபாதத்துகளோடு அல்லாஹ் ஒருவனை பயந்து அஞ்சி நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்ற முன்னோக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இபாதாத்துகள், துல்ஹிஜ்ஜாவுடைய அமல்கள், இவைகளை நாம் எவ்வாறு திட்டமிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று நாம் முயற்சித்தவர்களாக, எண்ணியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த துல்ஹிஜ்ஜா என்று சொல்லும் போது அது ஒரு ஈமானிய குடும்ப தியாகமாக அது எமக்கு ஞாபகமூட்டிக் கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு குடும்பத்தினுடைய ஈமானிய தியாகம். இந்த முழு சமூகத்துக்கும்
கயாமத்துடைய நாள் வரையும் அது ஒரு வரலாற்று பின்னணியாக, அது ஒரு வாழ்க்கை வரலாறாக, எமக்கு அதுதான் ஒரு முன்மாதிரியாக இந்த உலகத்திலே எமக்கு அவர்கள் காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே ஒரு தகப்பனாக, இந்த உலகத்திலே ஒரு சிறந்த ஈமானிய தாயாக, ஈமானிய தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த ஒரு ஈமானிய குழந்தையாக இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை வரலாற்றை எமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார். அதனால்தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பல இடங்களில் புகழ்ந்து சொல்கிறார். குர்ஆனுடைய 114 சூறாக்களிலே கிட்டத்தட்ட அல்லாஹ் தஆலா 26 சூறாக்களில் 69 இடங்களில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நாமத்தை, அவர்களின் பெயரை அல்லாஹ் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்றால், உலகத்தில் ரஹமத்துல் ஆலமீனாக, சய்யிதுல் அம்பியாவாக, ஆகிருல் அம்பியா, நபிமார்கள் இறுதி நபியாக, இந்த உலகத்துக்கு அருள்குறையாக, நபிமார்களின் தலைவராக, முதலில் சொர்க்கம் நுழையக்கூடிய நபியாக, 4 வேதங்களில் மிக தூய்மையான பரிசுத்தமான, எல்லா வேதங்களை விட உயர்வான இந்த குர்ஆன் என்ற வேதம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு, இந்த நபிகளாருடைய நாமத்தை அல்லாஹ் குர்ஆனிலே 5 இடங்களில் தான் கூறியிருக்கிறார். மிலாவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த அளவுக்கு உயர்வுபடுத்தி புகழ்படுத்தி சொல்லிருக்கிறான் என்றால், அதிலே ஏதோ ஒரு வணக்க வழிபாடு இந்த உம்மத்துக்கு இருக்கின்றது, வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரி இருக்கின்றது, ஒரு இபாதத்து இருக்கின்றது என்பதை அல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றின் மூலமாக நமக்கு படிப்பித்து தந்து கொண்டிருக்கிறார். அவ்ஹைனா இலைக்க அனித்தபே மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா. நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இந்த உலகத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். ஹனீஃபா, பரிசுத்தமான மார்க்கம், இணையில்லாத மார்க்கம், இணை என்ற ஒன்றை வாழ்க்கையில் எடுக்காத ஒரு நபி. வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர்கள் இணை வைப்பாளர்கள் ஒருவராக இருக்கவில்லை என்று இந்த இப்ராஹிம் நபியை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, நபியை நாயகமே நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறான் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குடும்ப பின்னணியுடைய ஹஜ்ஜுடைய கடமை, அந்த குடும்பத்துடைய தியாகத்தினால், அந்த குர்பானியுடைய தியாகம் எம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அதை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை தான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நபிமார்களில் அல்லாஹ் 1,24,000 நபிமார்களில் 313 ரசூல்மார்களை சிறப்பித்து, அதிலும் 25 நபிமார்களை குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக தெளிவுபடுத்தி
உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய 5 நபிமார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இதெல்லாம் அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறான் என்றால் நாம் எதிர்நோக்குகின்ற இந்த ஹஜ்ஜுடைய கடமை, அந்த வசதி வாய்ப்பு அற்றவர்கள் செய்ய வேண்டிய குர்பானியுடைய தியாகம் எந்தளவு மிக முக்கியமானது என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இணை வைப்பாளர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த மல்வானை என்ற பிரதேசத்திலே மூலை முடுக்குகளில் உலகம் பூராகவும் எங்கெல்லாம் இந்த முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் செல்வந்தர்கள் ஏழைகள் பட்டதாரிகள் அத்துணை நபர்களுக்கும் முஸ்லிம் என்ற பெயரை சூட்டியவர் முஸ்லிமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் எனக்கும் உங்களுக்கும் முஸ்லிம் என்ற பெயரை சூட்டியிருக்கிறார். அவரை எவ்வளவு மதிக்க வேண்டும், அவரின் குடும்பத்தை எவ்வளவு மதிக்க வேண்டும், அவர்களால் எமக்கு தரப்பட்ட இந்த குர்பானி என்ற தியாகத்தை, உதுஹையா என்ற தியாகத்தை, ஹஜ் என்ற இபாதத்தை நாம் எப்படி அதை அமுல்படுத்த வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினான் என்றால் 69 இடங்களில் இப்ராஹிம் 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 என்று அவருடைய நாமத்தை சொல்லுகிறான் என்றால் வஇதிப்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின், பல சோதனைகள் அத்துணையிலும் வெற்றியடைந்தார்கள். வாய்ப்பேச்சல்ல, சொல் பேச்சல்ல, செயலில் எடுத்து காட்டி நான் அல்லாஹ்வுடைய கலீல் என்பதை நிர்ணயித்து காட்டினார்கள், நிரூபித்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா, நான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எனது உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டேன் என்று அல்லாஹ் புகழாரம் செய்கிறான் என்றால் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தியாகத்தை நான் இன்று என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தரப்பட்ட அந்த தலைப்பில் எதிர்நோக்குகின்ற இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி, இந்த உதுஹியாவுக்காக வேண்டி, இந்த குர்பானிக்காக வேண்டி எம்முடைய ஊர் மக்கள் எல்லோரும் இப்போதிருந்து நாம் அதற்கு தயாராக வேண்டும் என்பதை தான் நான் இன்றைய இந்த உபதேசத்திலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கியாமத்துடைய நாள் வரையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஹஜ்ஜுடைய கடமைகள். மகனுக்காக தண்ணீர் தேடி ஓடினார்கள். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பெரியவர்களும் சிறியவர்களும் சஃபாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியில் ஓடினாராக வேண்டும் என்பதை ஹாஜராவுடைய பாடத்தின் மூலமாக எங்களுக்கு படித்து தருகிறார். அன்பிற்குரியவர்களே, கியாமத்துடைய நாள் வரையும் அந்த குடும்பத்தை நீங்கள் ஞாபகம் ஊட்டிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஹஜ்ஜையும் குர்பானியையும் நான் உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறேன் என்று குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதலாவது சோதனை குடும்பத்திலிருந்து சோதனை ஆரம்பமாகிறது. தகப்பன் ஒரு முஸ்லிக்காக இருக்கிறார், தாயும் ஒரு முஸ்லிக்காக இருக்கும் போது மேலானவர்களே, தகப்பனுக்கு தாவத்து கொடுத்தார்கள்.
அல்லாஹ்வின் பால் அழைத்தார்கள். தகப்பன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, குடும்ப சூழல் இஸ்லாமாக காணப்படவில்லை, ஊர் இஸ்லாமாக காணப்படவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாப்பா இஸ்லாம் இல்ல, உம்மா இஸ்லாம் இல்ல, குடும்பம் இஸ்லாம் இல்ல, அந்த சூழல் இஸ்லாம் இல்ல, ஷிர்க்குக்கு போகல, வாழ்க்கையை பக்குவப்படுத்தினார்கள் ஒரு வாலிபன். ஒவ்வொரு வாலிபர்களும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும், என்னுடைய தந்தையுடைய பேக்ரவுண்ட் என்ன, என்னுடைய தாயுடைய பேக்ரவுண்ட் என்ன, பள்ளியோடு தாயும் தந்தையும், குர்ஆனோடு தாயும் தந்தையும், அவளுடைய சூழலோடு தாயும் தந்தையும் ஊரும். ஆனால் இந்த வாலிப குழந்தைக்கு இன்னும் பள்ளியோடு சம்பந்தம் இல்லை, அல்லாஹ்வுக்கு விருப்பமான வாழ்க்கையை ஆரம்பிக்கவில்லை. அந்த ஷிர்க்குடைய சூழலிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை சாதித்து காட்டினார்கள். இதை ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த உலகத்திலே இதை ஒரு வாழ்க்கை வரலாறாக எடுத்துக் கொள்ளட்டும். இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவின் பால் தந்தையை தாவத் கொடுக்கிறார்கள். இது قال لأبيه يا أبتي لما تعبد ما لا يسمع ولا يبصر ولا يغني عنك شيئا. வாப்பா எவ்வளவு சொல்லியும் பிள்ளை கேட்குது இல்லை, உம்மா சொல்லி கேட்குது இல்லை. ஆனா வாப்பாவோட எப்படி பேச வேண்டும்? மகன் காலை தூக்குறான், மகன் கையை தூக்குறான். ஆனா ஷிர்கோடு இருக்குகின்ற ஆசரோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பேசுகிறார்கள்? யா அபதி, அன்பு தந்தையே, லிம தஅபுத், நீங்கள் எதற்காக அல்லாஹ் அல்லாத ஒன்றை வணங்குகிறீர்கள்? நீங்கள் பேசுவதை செவியுறாது பார்க்க முடியாத ஒரு சிலையை எனக்காக கல்லை மண்ணை பார்க்கிறீர்கள், வணங்குகிறீர்கள். இப்போது தந்தை மகனுக்கு ரெண்டு விஷயத்தை சொல்லுகிறார். முதலாவது கேட்ட கேள்வி, அராகிபுன் அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம், என்னுடைய தெய்வத்தை, என்னுடைய விக்கிரகத்தை, நான் வணங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சிலையை, இது தெய்வத்தை நீ புறக்கணிக்கின்றாயா? லஇல்லம் தன்தஹி, என்னை இந்த இறைவன் பால் அழைக்கின்றாய், அந்த ஏகத்துவத்தின் பால் அழைக்கிறாய், நீ இதை விடவில்லை என்றால் லாருஜுமன்னக, எந்த வாப்பாவாது மகனோ மகளோ பிழை செஞ்சா தண்டிக்கிறது இல்ல, ஊருக்கு கெட்ட பேர் வந்துடும், உம்மா பாப்பாக்கு கெட்ட பேர் வந்துடும் என்பதை தவறை மறைப்பவர்கள் பெற்றோர்கள். நல்லது வந்தால் சமூகத்துக்கே வெளிக்கொண்டு வருவார்கள் பெற்றோர்கள், பிள்ளையின் சந்தோஷத்தை மகிழ்வதற்காக. அல்லாஹ்வின் பால் தாவத்து கொடுக்கும் போது மகன் இப்ராஹிமை பார்த்து ஆசர் சொல்கிறார், லா அர்ஜுமன்னக, உன்னை கல்லெறிந்து கொள்ளவா உன்னுடைய அழைப்பு பணியை விடுகின்றாயா? சொல்லிவிட்டு தொடராக சொல்கிறார், இல்லையே உன்னை வீட்டை விட்டே நான் விரட்டி விடுவேன் என்று சொல்கிறார். மேலானவர்களே, சகோதரர்களே, வீட்டை விட்டும் விரட்டி விடுகிறார். இந்த விடயத்தை சொல்லி நான் அடுத்த விடயத்துக்கு வருகிறேன். 80 வயதாகியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வீட்டை விட்டு விரட்டப்படுகிறார். விபச்சாரம் புரியக்கூடாது, பாவம் புரியக்கூடாது, குடும்பம் தேவை, மன ஆறுதல் தேவை, எனக்கு ஒரு உதவி தேவை என்பதற்காக திருமணம் முடிக்கிறார். 80 வயதாகியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. அன்பர்களே, நண்பர்களை, நிராசையாகி விடாதீர்கள், துஆவில் நிராசையாகி விடாதீர்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்பதை விட்டு நிராசையாகி விடாதீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விடவில்லை, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன்,
86வது வயதில் கிடைத்தவர் தான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கேட்ட துஆ, இன்று நானும் நீங்களும் நபியுடைய உம்மத்தாக இருக்கிறோம் என்றால் இப்ராஹிமுடைய துஆ அங்கு பயன் அளித்தது. நபியுடைய உம்மத்தாக நாம் இருக்கிறோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையில் வந்தவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த ஹஜ்ஜுடைய தினத்துக்காக எல்லோரும் ஹஜ் வசதி படைத்தவர்கள், உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள், கிட்டத்தட்ட 20-25 லட்சம் உள்ளவர்கள் அந்த பைத்துல்லாஹ் சென்று நாம் செய்ய வேண்டும். அது அவர்களுக்கு கடமை. இரண்டாவது ஒரு கடமை குர்பானியுடைய கடமை. وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. நோன்பு மாதிரி, ஹஜ் மாதிரி, ஜகாத் மாதிரி, தொழுகை மாதிரி குர்பானியும் ஒரு இபாதத். குர்பானி ஒரு அடையாள சின்னம். யார் குர்பானி கொடுக்கிறார்களோ இவர்கள் தக்வாதாரிகள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ரமலானில் இறையச்சத்தை கொண்டவர்கள், ரமலானில் வாழ்க்கையில் பக்குவத்தை ஏற்படுத்திக் கொண்டவர்கள் வருகின்ற ஹஜ்ஜுடைய மாதத்தில் அல்லாஹ் தந்திருக்கின்ற செல்வத்தில் இருந்து, அல்லாஹ் தந்திருக்கின்ற பணத்தில் இருந்து கஞ்சத்தனம் காட்டாமல் செய்ய வேண்டிய ஒரு இபாதத் குர்பானியுடைய இபாதத். லா யனாலுல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா. நான் கொடுத்த மாடு, நாம் பெரிய மாடு, 150 கிலோ இறைச்சி, 3 லட்சம் பெறுமதியான மாடு. மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களின் மாட்டின் உயரத்தை பார்க்கவில்லை, நீங்கள் கொடுத்த 3 லட்சம் பெறுமதியை பார்க்கவில்லை, நீங்கள் கொடுத்த மாட்டின் நிறையை பார்க்கவில்லை. அல்லாஹ் பார்ப்பது வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களது உள்ளத்தில் இருக்கின்ற இறையச்சம். 3 லட்சம் பெறுமதியான மாடை கொடுக்கட்டும், 25,000 பெறுமதியான ஆட்டை கொடுக்கட்டும், இவர் தன்னுடைய அந்த பணத்திலிருந்து ஆட்டை கொடுக்கிறார். 3 லட்சம் பெறுமதியான 150 கிலோ நிறையுள்ள மாட்டை கொடுக்கிறார். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நிறுவையில் கனதியானது இவருடைய இறையச்சம், இவருடைய மன தூய்மை என்பதை ஒவ்வொருவரும் படித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நபி அவர்கள் மதீனாவுடைய வாழ்க்கையில் ஹஜ்ஜுக்கு முன்னதாக 9 வருஷங்கள் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். எங்களை விட பெரிய வசதி உள்ளவங்க நபி அவங்க. இன்னைக்கு எத்தனையோ நபர்கிட்ட ஆட்டு பட்டிகள் இருக்குது, மாடுகள் இருக்குது. ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்க இந்த மனம் இடம் கொடுக்கிறது இல்லை. ஒரு மாட்டை கொடுக்க, குர்பானி கொடுக்க இந்த உள்ளம் இடம் கொடுக்கிறது இல்லை. நபி அவர்கள் 9 வருஷமாக குர்பானி கொடுத்தார்கள். ஹஜ்ஜுடைய மாதத்திலே 100 ஒட்டகைகள் குர்பானி கொடுத்தார்கள். 63 ஒட்டகைகளை தனது கரத்தினால் அறுத்தார்கள். 63 ஒட்டகைகளை தனது கரத்தினால் அறுத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அலியே, நான் மரணித்தாலும் எனக்காக வேண்டி நீ குர்பானி கொடுக்க வேண்டும் என்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி அவர்கள் மரணித்தும் ஒவ்வொரு வருடமும் 2 ஆட்டை குர்பானி கொடுப்பேன். ஒரு ஆடு நபிக்காக, ஒரு ஆடு எனக்காக. மரணத்துக்கு பின்னரும் நிறைவேற்றப்பட்ட ஒரு இபாதத் குர்பானியுடைய இபாதத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கனவான்களே, இந்த உபஹையா குர்பானியின் மூலம் முதலாவது அல்லாஹ்வுடைய முஹப்பத் உண்டாகுது. அல்லாஹ்வுடைய முஹப்பத் உண்டாகுது. இரண்டாவது அல்லாஹ்வுடைய நெருக்கம் உண்டாகுது.
மூன்றாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னாவை ஹயாத்தாக்கிய நன்மை கிடைக்கின்றது. நான்காவது பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஐந்தாவது அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. ஆறாவது சிலத்து ரஹீமை அனுசரிக்கிறோம். லா யத்குலுல் ஜன்னத காத்தி, உறவுகளை பகைத்து நடப்பவர்கள் சொர்க்கம் நுழைய முடியாது. உறவுகளுக்கு கொடுக்குகிறீர்கள். மூன்றாக பிரித்தால் ஒரு பகுதி உங்களுக்கு, இரண்டாவது பகுதி நெருக்கமானவர்களுக்கு, மூன்றாவது பகுதி ஏழை மிஸ்கின்களுக்கு. அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கிறது. அடுத்து சொன்னார்கள் இத்ஆமுல் ஃபுகரா வல் மசாகின், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறீர்கள், அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கிறது என்று 6-7 சிறப்புகளை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப குர்பானி கூட்டாக கொடுக்கும் போது சிலர் கொடுத்து விட்டு நான் தான் ஆடை கொடுத்தாச்சு மாட்டை கொடுத்தாச்சு என்று சொல்லி வீட்டுல புதிய டிரெஸ்ஸோட சாப்பாட்டோட வெட்டிங்கோட சாஞ்சி கொண்டிருப்பான். நபி அவர்கள் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், ஃபாத்திமா எழும்புங்கள், வாருங்கள், உங்களுடைய குர்பானியுடைய பிராணி அறுக்கப்படுகிறது. இந்த அறுப்பு அறுக்கும் போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த குர்பானி அறுக்கப்படும் இடத்துக்கு வாருங்கள், வந்த அந்த இடத்தில் நெல்லுங்கள் என்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குர்பானி கொடுப்பவர்கள், அந்த பிராணியை நீங்கள் ஊருக்காக இந்த கூட்டு குர்பானிக்காக கொடுத்தவர்களும் அந்த அறுக்கின்ற இடத்துக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்ற பாடத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு அழகாக படித்து தந்திருக்கிறார்கள். அடுத்ததாக ஷுக்ரு நிஅமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நன்றி செலுத்தும் பாக்கியமும் கிடைக்கிறது. சரி, இப்ப நாங்க குர்பானியை கொடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய கருத்து கட்டாயமான சுன்னத்து. அந்த அண்டு இருக்கக்கூடிய செலவினங்கள் போக குர்பானி கொடுங்க. நல்லா கொண்டாடிட்டும் அல்லவா நோம்பு பெருநாளே. எங்களுடைய பாதணிகளின் பெருமதியை நடுத்தரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எமது ஆடையின் பெருமதியை நடுத்தரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எங்களுடைய சாப்பாட்டின் உணவுகளை விருந்தோம்பல்களை நடுத்தரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பயணங்களை நடுத்தரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இந்த குர்பானிக்காக ஒவ்வொருவரும் தயாராகுங்கள். ஒவ்வொருவரும் தயாராகுங்கள். இந்த ஒரு மாத தியாகம், ஒரு கணவனுடைய மனைவியுடைய பிள்ளையுடைய தியாகம், 11 மாதம் யாரெல்லாம் உடைய இறைச்சிகளை மாமிசங்களை சாப்பிட்டார்களோ, சாப்பிட்டு துவா செய்தார்களோ, தொழுகையில் உங்களுக்கு துவா செய்தார்களோ, சுஜூதில் துவா செய்தார்களோ, திண்டுவிட்டு துவா ஓதினார்களோ, அத்துணை நன்மையிலும் உங்களுடைய மீசானில் நிறுத்தப்படும் அன்பிற்குரியவர்களே. கஞ்சத்தனம் கொள்ளாதீர்கள். இதற்காக தயாராகுங்கள். எங்களுடைய தொழில் வருவாய்க்கு ஏற்ப ஷைத்தான் இருக்கிறானே, கடைசியில் வருவான், செல்வந்தர்களையும் வருவான். வசதியுள்ளவர்கள் யோசிப்பார்கள், அது 2 லட்சம் 3 லட்சம் தானே, இதானே ஷவ்வால் மாதம், துல்காதாவுடைய இறுதியிலே தேடி மாட்டை வாங்கி போடலாம் என்று சொல்வார்கள். இப்போ ஷைத்தான் ஆசாமி வருவாரு, உங்களோட பொண்டாட்டிக்கு சுகம் இல்லை, பிள்ளைக்கு சுகம் இல்லை, கடையில லொஸ்டா இருக்குது, இப்படி எல்லாம் வீட்டுடைய குடும்பத்துடைய தேவைகள் இருக்குது என்று தேவைகளை ஷைத்தான் காட்டி குர்பானி கொடுக்காமல் ஆக்கி விடுவான். குர்பானி கொடுக்காமல் ஆக்கி விடுவான் ஷைத்தான். அதனால நான் சொல்லுகிறேன், தனவந்தர்களே, இந்த பணத்தை இதற்காக நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். எப்படி ஒதுக்க வேண்டுமோ அப்படி ஒதுக்கிக் கொள்ளுங்கள். பள்ளியிலே நானும் இந்த இடத்திலே ஒன்றை ஞாபகப்படுத்துவதனால் நீங்கள் தவறாக எண்ண மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். என்னுடைய பிரதேசத்தில் 110 உலமாக்கள் இருக்கிறோம். ஒரு ஆலிமுக்கு ஏதாவது தேவை வந்தால் எங்களுடைய உலமாக்குடைய பணத்தினால் ஹெல்ப் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 75க்கு மேற்பட்ட விதவைகள், அவர்களுக்கான ரமலானின் பொதிகளை நாம் கொடுப்போம். ஒவ்வொரு ஹஜ்ஜிலையும் குறைந்தது 5 மாடுகளை நாம் அந்த ஊருக்காக கொடுப்போம். உலமாக்கள்
உலமாக்கள் கிட்டத்தட்ட 110 உலமாக்கள் சங்கம். அன்பிற்குரியவர்களே, பள்ளியில் கடமை புரிகின்ற உலமாக்கள் 40க்கும் 50க்கும் இடையில், அல்லது சில பள்ளிகள் அதற்கு மேலாக அல்லது அதற்கு கீழாக இருக்குகின்ற உலமாக்களும் இந்த குர்பானியிலே பங்கு கொள்கிறார்கள் என்றால், சாதாரண தொழில் செய்கின்றவர்களும் இந்த குர்பானியில் பங்கு கொள்கிறார்கள் என்றால், ஒவ்வொருவரும் எண்ணம் கொள்ளுங்கள், நியத்து வையுங்கள், வருகின்ற இந்த ஹஜ்ஜுடைய கடமையிலே நானும் ஒரு பங்குதாரியாக ஆக வேண்டும், நானும் ஒரு பங்குதாரியாக ஆக வேண்டும் என்று. மேலானவர்களே, ஒரு நாளைக்கு சம்பாதிக்க யாரும் 700 ரூபாய் சம்பாதிக்கல, குறைஞ்சது 3000 ரூபாய்க்கு மேல சம்பாதிப்பாங்க. இன்றைக்கு பிறகு 12. நான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை விட்டு விடுகிறேன். துல்ஹஜ்ஜுடைய மாதம், துல்காதாவுடைய மாதம் 30 நாட்கள், ஷவ்வாலுடைய மீதமான நாட்கள் 18 நாட்கள், டோட்டல் மொத்தமாக 48 நாட்கள். ஒரு நாளைக்கு 70 ரூபாய் சேவிங் பண்ணுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கின்ற பணம் 33,600 ரூபாய். உங்களால் தனியாக ஒரு ஆட்டை கொடுக்க முடியும், ஒரு மாட்டின் பங்குதாரியாக ஆக முடியும். தனவந்தர்களே, அதை விட வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், இன்கம் உள்ளவர்கள், ஒரு நாளைக்கு 1000 ரூபாயை சேருங்கள். இந்த குர்பானிக்காக 48,000 ரூபாய் உடைய பணத்திலே சேவிங்ல இருக்கிறது, சேவிங்ல இருக்கிறது. இப்போது முயற்சி செய்யுங்கள், எண்ணுங்கள், என்னால் ஏன் குர்பானி கொடுக்க முடியாது, என்னால் ஏன் ஒரு ஆட்டை கொடுக்க முடியாது, என்னால் ஏன் இந்த மாட்டை கொடுக்க முடியாது. 3 லட்சம் பெறுமதியான ஒரு மாடு கொடுக்க ஒரு தனவந்து தயாராகிறார். அன்பிற்குரியவர்களே, இப்ப அவர கையில கொஞ்சம் 2 லட்சம் இருக்குது, இன்னும் 1 லட்சம் தேவையாக இருக்குது. இப்ப நான் கேட்கிறேன், இந்த மாட்டில் 7 பேர் சேர்ந்துதான் சொல்லலாம், கட்டாயம் 7 பேர் தான் சேரணுமா? இந்த 2 லட்சம் பெறுமதி இருக்கின்ற அந்த தனவந்தர் இன்னும் 1 லட்சம் தேவை என்றால், அந்த பங்குக்கு 50,000 ரூபாய் என்றால் 2 பேரை தேடுங்கள், அல்லது 1 லட்சம் பெறுமதியான ஒருவரை தேடுங்கள். 2 நபர்களால் அந்த குர்பானியை கொடுக்க முடியும். இந்த ஊரிலே 5 மாடு கொடுத்தவர்கள் 10 மாடை கொடுக்க முடியும், 3 ஆடை கொடுத்தவர்கள் 10 ஆடுகளை கொடுக்க முடியும். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்காக நாம் அவ்வாறு தான் முயற்சிக்க வேண்டும். கனவான்களே, சகோதரர்களே, இந்த கூட்டு குர்பானி, இந்த ஊரிலே சேர்ந்து கொடுக்கக்கூடிய கூட்டு குர்பானி, அதற்கு என்று ஒரு கமிட்டி இருக்கும். இந்த கமிட்டி மண்டையில் கவனமாக யோசித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய ஊரிலே இருக்கின்ற தனவந்தர்களுக்கு ஏற்ப 150 கிலோ மாடு, 3 லட்சம் பெறுமதியான மாட்டுக்கு நீங்கள் பங்குதாரிகளாக போடுகின்றீர்கள் 35,000 ரூபாய், 37,000 ரூபாய் என்று. இன்னொரு சாதாரணமாக மிடில் குடும்பம் இருக்கும், கையில 25,000 27,000 இருக்கும். 3 லட்சம் பெறுமதியான மாடு எடுக்கின்ற அந்த கமிட்டி 2 லட்சம் பெறுமதியான மாட்டையும் எடுத்துக் கொடுங்கள், 25,000 பங்குதாரியும் அதிலே சேரட்டும். ஏன் அவர் கொடுக்க கூடாதா? இது இந்த கமிட்டி இதற்காக வேண்டி இதை தயார் செய்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினடியார்களே, நாம் இதை கூட்டாக கொடுக்க வேண்டும். தனியாக கொடுக்கிறதா, கூட்டாக கொடுக்கிறதா? இந்த ஊரில் எத்தனை குடும்பம் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் எப்படிதான் கொடுத்தாலும் குர்பானி உங்களுடைய தக்வாவை பொறுத்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இந்த ஊர்ல 10 மாடு, 10 பேர் கொடுக்கிறீங்க, 500 குடும்பம், ஒருவர் 3 பிரிக்கிறார் 90 கிலோ, அவருக்கு ஒரு பங்கு 30 கிலோ, குடும்பத்துக்கு ஒரு பங்கு 60 கிலோ போயிருச்சு. 30 கிலோ 30 பேருக்கு கொடுக்கிறீங்க. இந்த 10 குர்பானி கொடுத்த 10 செல்வந்தர்களும் தகுதியானவர்களும் எத்தனை பேருக்கு கொடுத்திருப்பீங்க? சம்டன் அதே குடும்பத்துக்கு உங்களோட பார்சலும் போயிருக்கும், 10 பேருடைய பார்சலும் போயிருக்கும். ஒரு வீட்டினுடைய மாமிசம் 5 கிலோ, ஒரு குடும்பத்தில் சேர்ந்திருக்கின்ற மாமிசம் 6 கிலோ, இன்னொரு வீட்டில் சேர்ந்திருக்கின்ற மாமிசம் 3 கிலோ. மூளை முடுக்கில் இருக்கின்ற ஒரு ஏழை எளியவரின் மாமிசம் 1 கிலோ, அல்லது கிடைக்காமலும் இருக்கலாம். ஏன் வீட்டிலே இல்லை? தாயை தந்தையை முசாபஹா செய்ய, மானக்க
ஊர் கடந்து சென்று விட்டார்கள். அந்த வீட்டை தேடி ஃப்ரிட்ஜிலே வைத்து கொடுப்பீர்களா? பள்ளி என்ற நிர்வாகம், குர்பானி என்ற அந்த கமிட்டி, அந்த பள்ளியுடைய 400 குடும்பம் 500 குடும்பத்தை லீஸ்ட் போட வேண்டும், அவர்களுக்கு அதை ஒப்படைக்க வேண்டும். இப்போது ஒன்றை கேட்டுக் கொள்ளுங்கள், உங்களுடைய குர்பானிகளே 50 கிலோ மாமிசத்தை 50 குடும்பத்துக்கு கொடுத்தீர்கள். 50 குடும்பத்துடைய நன்மை தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த ஊரிலே 500 குடும்பம் இருக்கிறார்கள், மேல் மிச்சமாக இன்னும் 450 குடும்பங்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வியார்களே, இந்த 450 குடும்பத்துக்கு உங்களுடைய 50 கிலோ அரிசி 50 கிலோ மாமிசத்தை கொடுக்க இந்த 500 குடும்பத்துக்கும் கொடுப்பதற்காக வேண்டி 10 பேரும் சேர்ந்து கூட்டாக கொடுக்கும் போது 1000 கிலோ 10 மாட்டுல வந்திருந்தா 1000 கிலோவுடைய நன்மையும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். மேலானவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, இப்போது யோசியுங்கள், ஒவ்வொருவரும் தனியாக கொடுப்பது சிறந்ததா, கூட்டாக கொடுப்பது சிறந்ததா? மேலானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள். அவங்க ஒவ்வொரு முறையும் குர்பானி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இன்னொரு கூட்டம் அதை தின்று கொண்டே இருப்பார்கள். மேலானவர்களே, கவலைப்படுங்கள் ஒவ்வொருவரும். என்னால் இந்த முறை குர்பானி கொடுக்க முடியவில்லை, அடுத்த முறை குர்பானி கொடுப்பதற்கு தயாராகிறேன். ஆனால் வீட்டிலே காலுக்கு மேல் கால் போட்டு அமர்ந்திருக்காமல், உங்களிடத்திலே கத்தி இருக்கிறது, கோடாரி இருக்கிறது, கயிறு இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, மிதிவண்டி இருக்கிறது, எடுத்து செல்லுங்கள் அந்த இடத்துக்கு. உங்களால் முடியுமான ட்ரீம்ஸை கொடுங்கள். அறுப்பவர்களுக்கு, பங்கு வைப்பவர்களுக்கு, உதவி செய்கின்றவர்களுக்கு உங்களால் முடியுமான ஹெல்ப்களை செய்யுங்கள். இதுவும் இல்லாமல் நாம் கிடைப்பதை தின்று கொண்டிருப்பதா? இதுவும் இல்லாமல் கிடைப்பதை தின்று கொண்டிருப்பதா? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அன்பு சகோதரர்களே, எனவே இப்படியான பல சிறப்புகள் இருக்கிறது. அதனால் எனக்கு தரப்பட்ட இந்த நேரத்துக்குள் நான் இந்த விடயங்களை, குறுகிய சில விடயங்களை சொல்லியிருக்கிறேன். கடைசி டைம்ல மாடு தேட போவாதீங்க. கடைசி டைம்ல மாடு தேட போவாதீங்க. மாஃபியா பிசினஸ், மாஃபியா பிசினஸ். சென்ற முறை நாம் வாங்கிய 5 மாடுகள் இந்த உலமா சங்கத்தினால் ஒவ்வொரு மாடுகளில் 30 கிலோ குறைவு, 30 கிலோ குறைவு. இதை ஒவ்வொருவரும் பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள். மாடு வியாபாரம் செய்கின்றவர்கள், நீங்கள் மாட்டை உங்களது சிரமத்துக்காக ஒரு பணத்தை எடுத்துக்கொண்டு பேசிக் கொடுங்கள். ஆனால் அதை விட மேலதிகமாக கொடுப்பது அது பாவம். இந்த 500 குடும்பத்துக்காக இந்த மாட்டினுடைய நிறையில் அனுபவம் உள்ளவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னால் ஆடை குர்பானி கொடுக்க முடியாது, என்னால் மாட்டை குர்பானி கொடுக்க முடியாது. ஆனால் மாட்டின் பெருமதியை என்னால் மதிக்க முடியும், ஆட்டின் பெருமதியை என்னால் மதிக்க முடியும். இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு என்னால் முடியுமான உதவி, ஆட்டையும் மாட்டையும் எடுத்துக் கொடுக்கிறேன் என்று எடுத்துக் கொடுங்கள். குர்பானி செய்கின்றவர்கள் நன்மை உங்களுக்கு இருக்கிறது. குர்பானி செய்கின்ற நன்மை உங்களுக்கு இருக்கிறது. இது உங்களுடைய தர்மம், உங்களுடைய தர்மம். அல்லாஹ்வின் அதுபோன்று மாட்டை ஏற்றி வருகிறவர்கள், இந்த மகேந்திரா லொரியில 10 மாட்டை போட்டு எப்படி ஏற்றிடுவாரு? எப்படி ஏற்றிடுவாரு? ஒரு சின்ன டைலட் ரூம் உள்ளுக்குள்ள 10 பேரை போட்டு ஏற்றி வச்சு பாருங்களேன். என்ன மாதிரி உயிர் உள்ள பிராணி அது? அந்த மாட்டை எப்படி கொண்டு வர வேண்டும்? எனக்கு அறுப்பு பிராணியாக இருக்கிறேன், எனக்கு வணக்க வழிபாட்டுக்குரிய ஒரு அறுப்பாக இருக்கிறேன். அந்த மாட்டை வணங்குகின்றவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அதை எப்படி கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து மழையில நனைய, வெயில்ல காய, அப்படியும் வச்சுக்கொள்ளாம அதுக்கும் அழகாக பராமரியுங்கள், அதையும் அழகாக பராமரியுங்கள். அறுத்து மாமிசத்தெல்லாம் எடுத்துவிட்டு சாணத்தையும் அழுகிய விடயங்களையும் கழிவு பொருட்களையும் காணுக்குள்ளே கொட்டி விடாதீர்கள்.
அவர்களுக்கு பக்கத்தில் வீசி விடாதீர்கள். ஒரு முழம் தோண்டி புதைச்சா நாய் வந்து தோண்டி எடுத்து போயிடும். ரோட்ல கிடக்கும் குடல், ரோட்ல கிடக்கும் தோல், ரோட்ல கிடக்கும் ஒவ்வொரு கழிவுகள், அந்த விடயத்தில் மக்களை செலுத்துங்கள், ஒருவர் கவனம் செலுத்துங்கள். ஆக மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் எதிர்நோக்கின்ற இந்த தியாக பெருநாள், அதற்காக வேண்டி முடியுமானவர்கள் உடல் வசதி, உடல் ஆரோக்கியம், பொருள் வசதி உள்ளவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதோடு மற்றவர்கள் இந்த குர்பானியுடைய தியாகத்துக்காக ஒவ்வொருவரும் இன்றிலிருந்து, இன்று பிறை 12, இன்றிலிருந்து என்னால் இந்த குர்பானியை கொடுப்பதற்கு என்ன முயற்சி செய்ய இருக்கும், அத்துணை முயற்சிகளையும் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் அதற்கான நிலைமைகளையும் வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும்